பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் கூடுகையில தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவாராக. நாம் வாசிக்க இருக்கிற தியான பகுதியோட முதல் வசனமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை யாராவது வாசிக்க கேட்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. ஆமீன். ஆமேன். இந்த வசனம் நமக்கு தெரியும். இந்த வசனம் அடிப்படை உபதேசத்திற்கு உண்டான ஒரு வசனம். அந்த வசனத்துல ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை. அப்ப இந்த 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 காரியமும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமா இருக்கு. இந்த அஸ்திபாரத்தையே நீங்க மறுபடியும் போடாம நீங்க பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு எபிரேயாக்கியோன் இங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இந்த 6 காரியம் நமக்கு தேவையில்லையா? ஒரு தடவை நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அடிப்படை உபதேசம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். இனி அடுத்தடுத்த காரியத்துக்கு போகணும். இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இல்ல. நாம இந்த பர்டிகுலர் இந்த 6 விஷயத்துல முதல் காரியத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு எடுத்து தியானிப்போம். ஏன் அப்படின்னா இதுதான் அடிப்படை உபதேசத்துல முதல் விஷயமா இருக்கு. அது என்ன அப்படின்னா செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். இப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னா முதல்ல நம்மள்ட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாம பாவம் மன்னிக்கப்படாது. ஏன்னா மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாலும் மனம் திரும்புதல் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அதோடு சேர்ந்து பாவ மன்னிப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். அதை நீங்க சீசர்களுக்கு அவர் அறிவுறுத்தும் போதும் அவர் பரலோகம் செல்றதுக்கு முன்னாடியும் அதை சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த செத்த கிரியைகளுக்கு நீங்காகும் மனம் திரும்புதல்னா என்ன அப்படிங்கிறது. அப்ப எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் தேவன் எதிர்பார்க்கிறார்? அப்ப நான் வெறுமன மனம் திரும்பிட்டேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அது எப்படிப்பட்ட மனம் திரும்புதலா இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் உதவியோடு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த வார்த்தைய, அதாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படிங்கிற வார்த்தைய இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் TRV அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன்ல நீங்க படிக்கும்போது பயனற்ற செயல்களிலிருந்து மனம் திரும்பி இறைவன் மேல் விசுவாசம் வைத்தல் அப்படின்னு. அப்ப எது பயனற்ற செயலில்? அப்ப எந்த பயனற்ற செயல்ல இருந்து நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். அப்ப அப்படி தெரிந்தா மாத்திரமே நாம எந்த இடத்துல இருந்தோம், எப்படி ஆண்டவர் நம்மளை எடுத்திருக்கிறாரு, எப்படி நம்ம தூக்கி எடுத்திருக்காரு பாவத்துல இருந்து, அப்ப இந்த உலகத்துல இருந்து நம்ம எப்படி மீட்டு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத நமக்கு நல்லா தெளிவாவே ஆண்டவர் உணர்த்துறத நம்ம பார்க்க முடியும். சரி, தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஆமென். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது எந்த இடத்துல நடக்குது இந்த சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொர்நேலியு வீட்டுல நடக்கிற ஒரு சம்பவம். ஒரு புறஜாதியார் வீட்டுல நடக்கிற சம்பவம். பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு தேவ ஆவியான ஒத்தாசையோடு அவங்க அனுப்பப்படுறாரு. அதே நேரத்துல கொர்நேலியும் பேதுருவைய அழைத்து அனுப்புறாரு. அவருக்கும் தேவனுடைய உணர்த்துதல் அங்க தேவ தூதர்கள் மூலமாக அங்க ஒரு அழைப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல புறஜாதிகள் மத்தியில தேவ ஆவியானவர் பொழிந்தருளினார். அவருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்குறத சீசர்களாகிய யூதர்கள் பார்க்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னே அது வரைக்கும் அவங்களுடைய மனதில் என்ன நினைப்புனா, யூதர்கள் எங்களுக்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், அவர் எங்களுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். ஏன்னா 120 பேர் மேல பொழிந்தருளின அந்த ஆவியானவர் புறஜாதிகள் மத்தியில் அதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம பொழிந்தருள பார்க்கலாம்.
அப்ப இவங்க இந்த இடத்துல புறஜாதி மத்தியில பரிசுத்த ஆவியான பொருந்தல்ல அவங்க நேர்ல பார்க்கும் பொழுது என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்கன்னா, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல உபயோகப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார்? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். இப்ப ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல்னா என்ன அப்படிங்கிறத இந்த நாள நம்ம பார்க்கலாம். அப்ப முதல்ல நம்ம காலத்தை அறிந்த பிள்ளைகளா இருந்தா மாத்திரம்தான் நம்ம எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாசிக்கலாம். சங்கீதம் புத்தகம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். ஆமென். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படிப்பட்ட காலத்துல இருக்கோம், எந்த நாட்கள்ல நம்ம கடந்து சொல்லியிருக்கோம், இறுதி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் வேத வசனங்கள் மூலமாகவும் சகோதரர்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி நாம நிற்கிற காலம் அறிந்தா மாத்திரமே அந்த ஒவ்வொரு நாட்களையும் நாம் எப்படி நம்ம கடந்து செல்றோம், நம்ம உண்மையான மனம் திரும்புதலோடு நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்றோமா, அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளாக நாம் நடத்துகிறோமா அப்படிங்கிறத நம்ம தெரிந்துக்கணும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற அநேகர் தேவனை அறியாமல் இருக்கிறவங்க, நம்ம சுற்றி வேலை செய்யற பகுதியில நம்ம சுற்றி இருக்க சகோதரர்கள், சொந்தக்காரங்க, இப்ப எல்லாருமே இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்களும் சத்திய வசனங்களை அறிந்து கொண்டு பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும்னு வேத வசனம் நமக்கு சொல்லுது. ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 2:36 வரைக்கும் கூட அடுத்த வசனங்கள் நம்ம வாசிப்போம். அதுல கூட பேதுரு சொல்றத பார்க்கலாம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பேதுரு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே நம்ம சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நாம மனம் திரும்புதல் முதல்ல இருக்கணும், அடுத்து பாவ மன்னிப்பு இருக்கணும். இது எல்லாமே நடந்தா மாத்திரமே இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வர முடியும். ஏன்னா பாவத்தோட ஒரு பரிசுத்தமான தேவன் நமக்குள்ள வந்து வாசம் செய்வது கிடையாது. வாசிக்கலாம். அப்ப நம்ம நாட்களை என்னும் அறிவை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எங்களுக்கு போதித்தரலும் நம்ம கேட்கும் போது நாம எந்த காலத்துல நிற்கிறோம் அப்படிங்கறத ஆண்டவர் நமக்கு உணர்த்தவரா இருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை. மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஆமென். ஆமென். யோவான் சானனுடைய ஊழியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் மத்தேயு புத்தகத்திலையும் பார்க்கலாம், மார்க்கு புத்தகத்திலையும் பார்க்க முடியும். பட் லூக்கால ரொம்ப தெளிவா அவர் எப்படிப்பட்ட காலத்துல அவருக்கு வெளிப்பட போறாரு அப்படிங்கிறத யோவான் சானன் முன்கூட்டியே வழியை ஆயத்தம் பண்ண வந்தவரா இருக்கிறாரு. அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டபடியே அவர் இந்த பூமிக்கு வந்தவரா இருக்கிறாரு. அவர் வழியை ஆயத்தம் பண்ணி அவருடைய ஊழியத்தை சரியான நேரத்துல சரியானபடி செய்து வழியை ஆயத்தம் பண்ணி இயேசு கிறிஸ்துவுக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர் வழியை ஓபன் பண்ணி கொடுத்துட்டு போறது பார்க்கிறோம். நம்ம இந்த இடத்துல வசனம் சொல்லுது, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யாரு ரட்சிக்க வந்தது நம்ம பூமிக்கு? அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமிக்கு மனிதனாய் வெளிப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துலயும் உறுதிப்படுத்துது. தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எந்த தேவன் ரட்சிக்க வந்தாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ரட்சிக்க வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு புத்தகம் 3:16 சொல்லுகிறபடி அந்த தேவன் ரட்சிப்பை காண்பார்கள், தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கு போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திருப்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். யோவான் சானகன் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். அவன் பாவ மன்னிப்புக்கு உண்டான ஞானஸ்தானம் கொடுக்கல. அவன் பாவ மன்னிப்புக்கு என்று வரப்போகிற தேவன் அந்த பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் கொடுக்க போறாரு. அதற்கு உண்டான ஆயத்த வேலை தான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலுக்கு உண்டான ஞானஸ்தானத்தை தான் கொடுத்தது யோவான் சானகன் அப்படிங்கிறத நம்ம பைபிள் வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். இப்போ பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்று ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய முதல் பிரசங்கத்துல எப்படி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க, என்ன நடக்குதுன்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36 - 38 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே
தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமீன். ஆமேன். இந்த வார்த்தை ரொம்ப தெளிவா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதுகிட்ட மத்தியில அவர் ஊழியம் செய்யறாரு. இந்த பிரசங்கத்தின் மூலமா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க எப்படி கேட்கிறாங்க, அந்த கேட்ட வார்த்தையை நம்ம கவனிப்போம். ஆகையால் நீங்கள் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. அப்ப நம்ம பார்த்தோம், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வசனத்தை கேட்கும் பொழுது அது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, இது என்ன மாத்தும்படியாக, என்னிடத்துல இருந்து இதை சரி செய்யும்படியாக தேவன் விரும்புகிற காரியமா இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன இருக்கணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் என்ன இடத்துல இருந்து மாற்றிக்கொள்ளணும்? ஏசப்பா, நான் உங்களுக்கு பிரியமா நான் எப்படி வாழணும்? எப்படி நான் என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியா என்னை நான் தகுதிப்படுத்தணும்? எப்படி உமது வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்தணும்? நானும் ஆயத்தமாகணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும். இது இப்படி என்னென்ன காரியங்கள் தேவன் பேசுறாரோ அந்த பேசுற வார்த்தைகளை உடனே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இப்ப இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கேட்ட வார்த்தை, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இதை கேட்டவன பேதுரு சொல்ற வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின வரத்தை பெறுவீர்கள். அப்ப பாவ மன்னிப்புக்கென்று நீங்க ஞானசானத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள். சொன்ன உடனே அடுத்த உடனே அவங்க கீழ்ப்படைந்து அந்த இடத்துல ஞானசானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, மனம் திரும்பி அந்த இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த ஒரு உபதேசத்தின் மூலமா 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே மனம் திரும்புதல் எந்த இடத்துல இருக்குதுன்னா, இருதயத்தில் குத்தப்பட்ட உடனே அந்த இடத்துல மனம் திரும்புதல் உண்டாகுது. அப்போ உணர்வு, அந்த வசனத்தை கேட்கும் பொழுது எப்படிப்பட்டதை கேட்க முடியும்? உணர்வோடு நான் உங்கள் வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த வேலையில இருந்தாலும், நாம் வசனங்களை படிக்கும் பொழுது சரி, ஜெபம் பண்ணும் பொழுது சரி, ஒரு கர்த்தருடைய வார்த்தை நம் செவிகளில வரும் பொழுது சரி, ஆண்டவரே, இந்த வார்த்தை என்ன சரி செய்யறதுக்கு என்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம கேட்கும் பொழுது, அவர் கனமுள்ள ஒரு பாத்திரமா நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கார். அவர் எதிர்பார்க்கும் ஊழியத்தை செய்யும்படியாக தான் நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியங்களை செய்ய நம்ம தகுதிப்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தால் நாம உடனே கீழ்ப்படிவோம், உடனே மனம் திரும்புவோம், உடனே நம்முடைய ஊழியங்கள் தேவன் விரும்புறபடி மாறுங்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12-13. இயேசு கிறிஸ்து எதுக்கு அந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். படிக்கலாம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். ஆமேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இப்ப நாம பேசிக்கொண்டிருக்கிற நான் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு பாவங்களார கழுவப்பட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ஞானசானமும் ஒரு சிலர் பெற்றிருப்போம். அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது ஊழியம் செய்ய முடியுமா, இயேசு என்னை குறித்து என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற அந்த வாஞ்சியோடு இருக்கிறபடினாலதான் நம்ம இங்க எல்லாம் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த தியான பகுதிக்கு நம்ம வந்து கலந்துக்கிறோம், நம்ம கேட்கிறோம். அதன்படி நம்முடைய ஊழியங்களையும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கேட்கிற அவர் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்மளை எடுத்திருக்கிறாரு? பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அப்ப நாமெல்லாம் யாரு? இந்த வசனத்தின்படி அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லாருமே பாவிகள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நாம ஆரம்பத்துல இருந்து, பிறந்ததுல இருந்து, இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப பரிசுத்தங்க, நான் ரொம்ப நல்லவங்க, நான் நிறைய உதவி செய்வேங்க, இப்படிங்கிற இந்த இருதயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா
பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது. தேவன் பாவிகளை தான் அழைக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். அப்ப நாம எல்லாரும் பாவிங்கர். ஏன்னா நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது கூட நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். அப்ப பூமியில இருக்க அத்தனை பேருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய், தேவனுடைய சாயல் இழந்தவர்களாய், அவருடைய சுபாவத்தை இழந்தவர்களாய் நாம இருந்திருக்கோம். நாம அப்படிப்பட்டவர்களை தான் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மளை ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறார். ஓசியா எழுதின புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 6வது வசனத்துல படிக்கும்போது கூட பலிகளை அல்ல தேவனை அறிகிற அறிவை தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறத பாக்குறாரு. இன்னொரு இடத்துல கூட 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க வாசிச்சாலும் பலிகளை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலும் எனக்கு செவி கொடுத்தலே உத்தமம் அப்படிங்கிறதையும் பாக்குறாரு. அப்ப அவர் பலிகளை விரும்புறது எது அப்படிங்கன்னா நம்மையே தூய பலியாய் ஒப்பு கொடுக்கணும் தான் அவர் விரும்பார். அதுக்கு உண்டான வசனம் நம்ம கூட நல்லா தெரியும். நம்ம அடிக்கடி நம்ம வீட்டுக்கு கூடுகையில நம்ம சபைகள்ல பேசுற ஒரு வசனம் ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம் நம்ம அடிக்கடி நம்ம வாசிப்போம். நீங்கள் 2வது வசனத்துல 1வது வசனம், அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம மனம் மறுரூபமாகணும். அவருக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது பரிபூர்ணமான சித்தம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். இப்ப மனம் திரும்புவதற்கு முன்பாக நான் எப்படி என்னுடைய இருதயம் இருக்கும் அப்படின்னா, எனக்கு எது பிரியம், என்னுடைய வாழ்க்கைக்கு எது பிரியம், என் குடும்பத்துக்கு எது பிரியம், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி பிரியமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் விரும்பினேன் வெளியே. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அவர் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா மாறணும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நன்மையான காரியம், அவருக்குடைய பரிபூர்ணமான திட்டம் என்ன, என்னை குறித்து என்ன திட்டம், அவர் வருகை குறித்ததான என்ன திட்டம், இது எல்லாவற்றையும் நம்ம பகுத்து அறிகிற பிள்ளைகளா இருந்தா மாத்திரமே நாம் சரியான மனம் திரும்புதலுக்குள்ள, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்குள்ள நம்ம இருக்க முடியும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். ஆமேன் ஆமேன். இதுல பவுல் சொல்ற காரியம் பாருங்க. அவர் அவ்வளவு ஊழியங்களை செய்யறாரு, அவ்வளோ அடிகள் படுறாரு, அவ்வளோ பாடுகள் பட்டாரு. கடந்த செய்திகளை கூட நம்ம அவருடைய பாடுகளை குறித்து டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட பவுல் சொல்ற காரியம் பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையா தாழ்த்தி, அது மாத்திரம் இல்ல, நான் எந்த பாவிய ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பாரு அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அவ்வளவு பெரிய ஊழியக்காரரே தன்னை பாவின்னு. அப்ப நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம எந்த நிலையில நம்ம இருக்கிறோம், நம்மளை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்ப இந்த பிரதான பாவி நான் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப நம்மை நாமே நிதானித்து அறியணும். இதுக்கு எது முக்கியமா தேவைப்படுதுன்னா வேத வாக்கியம். அதை நாம் எப்படி வாசிக்கிறதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால் மாத்திரமே அவைகளால் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. எல்லாரும் நம்ம எதற்காக இந்த வேத வசனங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும், எதற்காக நாம தேவனை தேடணும், எதுக்காக நாம இயேசு கிறிஸ்துவ பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், அவருடைய அன்பை எதுக்கு சொல்லணும், இது எல்லாம் எதுக்காக? நாம் இயேசு கிறிஸ்துவோடு அவர் வரும்பொழுது அவருடைய பிள்ளையாக தகுதியோடு, ஒரு புத்தியுள்ள கன்னிகையாக, எண்ணெயோடு இருக்கிற கன்னிகையாக நம்மை நாமே காத்து கொண்டு அவர் வரும்பொழுது கரை திரைப்பிலை இல்லாதபடிக்கு நாம் அவரோடு கூட நித்தியத்திற்கும் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்காக நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் அவர் விரும்புகிறபடி மாற்றும்படியாக தான் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எது முக்கியமா இருக்கு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால் மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. அது யாரை குறித்து சாட்சி கொடுக்கதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து தான் அது சாட்சி கொடுக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். இந்த பட்டணத்தார் எந்த பட்டணத்தார் பத்தி பேசுதுன்னா நமக்கு தெரியும், பெரேயோ பட்டணத்தார் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அப்ப பெரேயோ பட்டணத்தார் எப்படி வசனத்தை வாசிச்சாங்களாம்? மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை வாசித்து கொண்டு இல்ல, வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இன்றைய நாள்ல ஜெபத்தோட பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த ஜெபத்துல கூட நாங்கள் ஒவ்வொருவரும் நற்குணசாலிகளாய் மாறணும் ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தையும் ஆவியானவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்ப நற்குணசாலிகளாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும். அதுக்கு எது முக்கியமா இருக்கு? வசனத்தை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையா இருக்கணும். நம்ம இப்ப செய்யறது கூட, இந்த பைபிள் ஸ்டடி கூட வேத வாக்கியங்களை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, இது மாத்திரம் உங்களுடைய காரியமா இருக்கக்கூடாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபமும் தனிப்பட்ட வேத வாசிப்புலையும் இந்த ஆராய்ந்து பார்க்கிற காரியம் நம்மளை ஒவ்வொரு நாளும் நற்குணசாலியாய் மாற்றும். இந்த வசனத்தை ஆராய்ந்து கொடுப்பதனால கிடைக்கிற ரிசல்ட் என்ன, அதோட பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் நற்குணசாலிகளாய் ஒவ்வொருவரும் மாறும். அப்போ ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். கலாத்தியர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 20-22 வாசிக்கும் போது, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரே 9 கனியும் நம் வாழ்க்கையில முழுமையாக செயல்படுறதை நம்ம பார்க்க முடியும். வசனத்தை ஆராய்ந்து பார்த்தோம். வாசிக்கலாம் எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமேன். ஆமேன். அந்த ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ ஆவியின் கனி நமக்குள்ள இருக்குங்கிறதுக்கு இன்னும் அடையாளம், சகல நற்குணம் நம்ம இடத்துல வெளிப்படும், நீதி வெளிப்படும், உண்மை வெளிப்படும். இது 3மே நம்ம இடத்துல விளங்கும். அதுதான் ஆவியின் கனியோடு நம்ம இருக்க முடியும். இப்ப இதுக்கு எது தேவை? நம்ம வேத வாசிப்பு தேவை. அந்த வேத வாசிப்பை மனோவாஞ்சையா ஆராய்ந்து பார்த்தால் இந்த காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 14-15. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பவுல் புறஜாதி பட்டணமாகிய ரோமர்களிடத்துல, அங்க சீசர்கள் இடத்துல பேசுற வார்த்தை இது. புறஜாதி சீசர்கள்ட்ட என்ன சொல்றாரு? என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினாலும் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்போ இதுக்கு முன்பாகவே இதை கேள்விப்பட்டிருக்கிறாரு. இது நானும் உங்களிடத்துல நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னா அவருடைய சீசர்கள் மூலமாக ஏற்கனவே இவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, நற்குணத்துல நிறைந்தவங்களா இருக்காங்க, வசனங்கள்ல ஆராய்ஞ்சு பாக்குறாங்க, அப்ப அறிவினால் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றாங்க. ஏன்னா ஒரு சபை கூடி வருதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24-25 சொல்லுது. அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத அங்க அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ உண்மையான சபை கூடி வருதல் எந்த இடத்துல இருக்கு? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ற காரியமாவும் இருக்கு. அப்ப ரோமருக்கு எழுத நிருபத்துல அங்க உள்ள சபை எப்படி இருக்குது? நற்குணத்துல நிறைந்தவர்களா இருக்காங்க, சகல அறிவினால நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாம இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சபையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் ரோமர் 12:1-2 அவருக்கு புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. அப்ப தேவன் எதை பிரியமா பலியா எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவருக்கு பிரியமான பலி எது? நம்மையே தூய பலியா ஒப்பு கொடுக்குறது.
அதுவும் புறஜாதியாருடைய பலி பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்படணும், அவருடைய வசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்கப்படுறது தான் இந்த வசனம் சொல்லுது. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்பட்டனா அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை நாம சுத்திகரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமானபடி வாழ்வதை தான் தேவனுக்கு பிரியமான பலி அப்படின்னு இந்த இடத்துல வசனம் சொல்லுது. அப்ப நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் நமக்கு நல்லா தெரியும். பவுல் யூதர்களுக்கு பேதுரு ஊழிய செய்யும்படியாகவும் புறஜாதிகளுக்கு நான் ஊழிய செய்யும்படியா தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு அவரே சொல்றதை நம்ம பார்க்க முடியும் ஒரு இடத்துல. அப்ப பவுல் புறஜாதிகள் மத்தியில ஊழிய செய்யும் போது அந்த இடத்துல ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, புறஜாதிகள் எல்லாரும் நற்குணசாலிகளையும் அநேகர் தேவனுக்கு பிரியமான பலியா தன்னை ஒப்பு கொடுத்து அங்க ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கெல்லாம் மனம் திரும்பி அவங்க செய்யற எல்லா காரியங்களும் அதுக்கு அவங்களுக்கு செய்யற விளைக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படுகிறாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. வார்த்தை எந்த இடத்துல இருந்து வந்தாலும் அது கடவுளுடைய வார்த்தை கேட்டா அந்த அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டுல இருந்து கூட இந்த விஷயத்துல தேவன் அவர் விரும்புற ஒரு காரியமா இருக்கு. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க ஆதியாகமம் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார் ஆண்டவர். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அப்ப ஆபிரகாம் என் சொல்லுக்கு முதல் வார்த்தையே ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அது ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஒபே பண்றாரு. நீ எழுந்து புறப்பட்டு உன் தேசத்தை உன் இனத்தெல்லாம் விட்டுட்டு நீ கிளம்பு, கானான் தேசம் கிளம்புன்னு சொன்னா ஏன் எதுக்கு அவருன்னு கேள்வி கேட்கல. 100 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. ஆண்டவரே நான் குழந்தை இல்லாம இருக்கேன்னு 75 வயசுல கேட்கிறாரு. 100 வயசுல அவருக்கு குழந்தை கிடைக்குது. கிடைச்ச குழந்தைய உடனே ஆண்டவர் திருப்ப கேட்கிறாரு. உடனே ஏன் எதுக்குன்னு கேட்கல, உடனே சரின்னு கொடுத்துறாரு. அவர் செஞ்ச எல்லா காரியத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா தேவனுக்கு நாம் எப்படி பிரியமான பலியா முழுமையா நம்மை தாழ்த்தி நம்ம கீழ்ப்படிது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம் இன்னொரு வசனங்கள் கூட. உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாய். ஆனால் ஆமென். ஆமென். அநேக இடத்துல நம்ம பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்க முடியும். அநேக நேரத்துல அவங்க கீழ்ப்படிந்தாங்க, அநேக நேரத்துல முறுமுறுத்தாங்க, அநேக நேரத்துல கீழ்ப்படியாம போனாங்க, அந்நிய மார்க்கத்தை பின்பற்றி சோரம் போனதையும் நம்ம பார்க்கிறோம். அவங்க அநேக பாடுகள் மத்தியிலையும் போறாங்க. அவங்க மனம் திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் இறக்கப்பட்டு அவங்களுக்கு மனம் திரும்புதலையும் கொடுத்து அவங்களை மறுபடியும் அழைச்சி கொண்டு போறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அப்பொழுது அங்கே இருந்து, அதாவது நீ அடிமையா போகிற இடத்துல இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். நம்ம தேவனை எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு. என்ன அநேக இடத்துல இந்த வசனங்களை நம்ம பார்க்க முடியும். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நீங்க அன்பு கூறணும். இப்படி எந்த காரியம் கேட்டாலும் முழுமையா தான் தேவனிடத்துல எதிர்பார்க்கறது நம்ம பார்க்க முடியும். அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ வியாகுலப்பட்டு இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. நீ கீழ்ப்படிந்தால் மாத்திரமே உன்னிடத்திற்கு என்னுடைய கரத்தை நான் கொடுக்க முடியும், என்னுடைய செவியை நான் சாய்க்க முடியும். நீ கீழ்ப்படியாம நான் என்னுடைய போக்குல எனக்கு விருப்பமானது என்னுடைய மாம்சத்துக்கு இதான் பிரியம், எனக்கு இதுதான் நான் வழக்கமா செய்து கொண்டு வருகிற ஒரு காரியம், இதெல்லாம் என்ன தேவனுக்காக நான் விட முடியாது அப்படின்னு எந்த காரியத்தையாவது, அதனாலதான் முழு இருதயம் முழு ஆத்மா அப்படிங்கிற முழு சிந்தை முழு பலன் அப்படின்னு எல்லாமே முழுமையா கேட்கிறாரு. இதுல எனக்கு கொஞ்சம் பெரியங்க, இந்த விஷயத்துல மட்டும் என்னால அதை மாத்தவே முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு வசனத்துக்கு விரோதமா இருக்குது அப்படின்னா நம்மை நாமே நிதானித்தறிந்து இன்றைய நாள்ல கூட நான் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே இந்த விஷயத்த நீங்க உணர்த்துறீங்க, அந்த விதுல இருந்து மனம் திரும்புறேன் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, நாம் கீழ்ப்படிந்து மனம் திரும்பும் பொழுது தேவன் மன்னித்து நமக்கு தடையா நிற்கிற எல்லா காரியத்தையும் விலக்கி தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வணங்க அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை.
கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். ஆமென். ஆமென். இந்த சம்பவத்தை நீங்க போய் 1வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்துருவாரு. வந்துட்டு இவங்க பயந்துகிட்டு நிப்பாங்க. ஏன்னா அவங்க போய் கானான் தேசத்துல சுற்றி பார்த்து வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் பராக்கிரமா இருக்கிறாங்க, நம்ம போனா கண்டிப்பா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே முறுமுறுத்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப கர்த்தர் வந்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க காலேபும் யோசுவாவும் வந்து அதே விஷயத்த வந்து நம்ம போனா கண்டிப்பா அந்த கானான் தேசத்துல நம்மளால பிரவேசிக்க முடியும், தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே உற்சாகத்துல அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் அவசரப்பட்டு என்ன செய்வாங்க, உடனே வேகமா அந்த பட்டணத்து மக்கள் நோக்கி போவாங்க. ஆனாலும் உடனே அந்த இடத்துல அவங்க பின்மாற்றத்தோட திரும்பி வர்றதை நம்ம பார்க்க முடியும். அவங்க மலை மட்டும் ஏறி அவசரப்பட்டு போய் அவங்க திருப்பி அவங்க அடிச்சு திருப்பி வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்ப இவங்க என்ன செய்வாங்க? சரி, இதெல்லாம் இந்த 2 பதில் வந்திருக்கு. ஒண்ணு வந்து அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில், இன்னொன்னு நம்ம பிரவேசிக்கலாம் அப்படின்னு. இப்ப முடிவை இவங்க எடுக்கிறாங்களா இல்ல நம்ம கர்த்தரை நோக்கி அவங்க பாக்குறாங்களா அப்படிங்கிறத தேவன் சோதித்து பாக்குறாரு இந்த இடத்துல. அவங்க கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களுக்குள்ளே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு பக்கத்துல போயாச்சு, கானான் தேசத்துக்கு பக்கத்துல போயாச்சு, இனி நம்ம கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்னு அந்த ஜனங்களை எல்லா சூழ்நிலையிலும் தேவனை அவர்கள் பாக்குறாங்களா இல்ல அவங்க சுய புத்தியில செயல்படுறாங்களா அப்படின்னு தேவன் பாக்குறாரு. இன்றைய நாள் முதல் கொண்டு தேவன் நம்மளுக்கு எந்த காரியங்களை கொடுத்தாலும், நன்மையான காரியங்களை கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு தீமையான காரியங்களை அனுமதித்தாலும் சரி, ஏன்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கிறது கிடையாது. பட் நம்முடைய ஓப்பன் டோர், அதாவது ஏதாவது விஷயத்தை தேவனுக்கு பிரியம் இல்லாம நாம ஓப்பன் டோர் வச்சு அதன் மூலமா வர்ற பாடுகளுக்கு இந்த சூழ்நிலை வரும்பொழுது நாம் யாரை சார்ந்து, தேவனை சார்ந்து இந்த காரியங்களை இருக்கிறோமா, ஆண்டவரே நான் இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா, இது உங்களுக்கு பிரியம் இல்லையா இப்படின்னு எந்த காரியத்திலும் தேவனை சார்ந்து வாழாமல் நாம் மாத்திரமே முடிவு எடுக்கிறவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மை நாமே இந்த வசனத்தை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையா இருப்போம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டுல மோசே வழி நடத்தி அவ்வளவு பேரை கொண்டு வராங்க. ஆனா அவங்களுடைய எகிப்துல இருந்து அவ்வளவு அற்புதங்களை அவங்க கண்ணு முன்னாடி 10 அற்புதத்தை பார்வோனுக்கு முன்பாக செய்து செங்கடலை 2ஆ பிளந்து அவ்வளோ அற்புதங்களை கண்டும், வனாந்திரத்துல மன்னாவை வானத்திலிருந்து கொடுத்தோம், கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம், எவ்வளவு அற்புதங்கள், பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவ்வளவு அற்புதங்களை கண்ணால கண்டும் அவங்களுடைய இருதயம் எங்க இருந்துச்சா, எகிப்துக்கு திரும்பி. அவர்கள் என்ன செஞ்சாங்க, எகிப்துல நாங்க இருக்கும் பொழுது வெங்காயம் கிடைச்சிச்சு, எங்களுக்கு பூண்டு கிடைச்சிச்சு, அது சாப்பிட கிடைச்சிச்சு, இங்க வந்து எங்களை வனாந்திரத்துல வந்து பசியில சாகடிக்க கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அவங்க இருதயம் எங்க இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? நித்திய ஜீவனை நோக்கி இருக்குதா, அதற்குண்டான மனம் திரும்புதலுக்கு நோக்கி இருக்குதா, அதுக்குண்டான கீழ்ப்படுதலை நோக்கி இருக்குதா, ஆனா அதை தாண்டி என்னுடைய சுயத்திரை நோக்கி இருக்குதா, என்னுடைய விருப்பத்தை நோக்கி இருக்குதா, என்னுடைய குடும்பத்தை நோக்கி இருக்குதா, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி இருக்குதா அப்படிங்கிறது நம்மை நாமே இதானே தெரியும். இல்லது விட்டு வந்த பழைய வாழ்க்கையை நோக்கி இருக்குதா, நான் இந்தந்த பாவம்லாம் செஞ்சேங்க, அதுல இருந்து மனம் திரும்பிட்டேங்க, ஆனாலும் அங்க இருந்திருந்தா நான் மகிழ்ச்சியா இருந்திருப்பேன், அங்க இருந்திருந்தா சிற்றின்பத்தை நிறைய அனுபவிச்சிருக்க முடியும், என்ன எவ்வளையோ வாழ்க்கையை நான் இழந்துட்டனோ அப்படிங்கிற எண்ணங்கள் என் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கு இந்த எகிப்தை நோக்கி தான் நம்முடைய இருதயம் இருக்குது, கிறிஸ்துவை நோக்கி அல்ல. அப்ப யாரை நோக்கி நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டம் இருக்கணும், வாழ்க்கை இருக்கணும், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நோக்கி இருக்கணும், அவருடைய வருகையை நோக்கி இருக்கணும். அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலே நம்ம வாசிச்சோம், நாம காலத்தை எண்ணுகிற அறிவை, அந்த ஞானத்தை தேவன் தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு கடந்து 24 மணி நேரம் கடந்து போகிறதுக்காக அல்ல, இன்றைய நாள்ல நான் என்ன செஞ்சேன் தேவனுக்காக, இல்ல இந்த நாள்ல நான் எந்தெந்த விஷயத்த தேவனுடைய காரியத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன், எந்தெந்த விஷயத்த நான் மனம் திரும்பினேன், எந்தெந்த விஷயத்துல நான் தேவனுக்கு பிரியமா செஞ்சேன், எந்தெந்த விஷயத்துல ஆவியின் கனியை நான் செயல்படுத்தினேன் இப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ரியலைசைஸ் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா
நாம் ஒரு 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 நாள் 24 மணி நேரங்கிறது ஒரு நாளை கடந்து போனோம், அந்த நாள் பிரயோஜனம் உள்ளதா, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் நாம் செலவு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தமா. ஆஹ் பிலிப்பியர் 2:8 கூட அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினவரா இருக்கார். அப்ப நாமளும் கூட அநேக இடத்துல கீழ்ப்படிந்தவர்களா இருந்து, அதாவது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது. அப்ப முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்கு பிரியமாபடி நம்ம வாழ்ந்தா மாத்திரமே அவர் வருகையின் போது நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தோட ஆரம்பத்துல சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க மத்தேயு புத்தகத்துல வாசிங்கன்னா 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கின்றது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதுதான் அவருடைய ஊழியத்தோட முதல் வார்த்தையா இருக்கு. அதே இதை நீங்க மார்க்ல வாசிச்சீங்கன்னா இன்னும் அழகா தெளிவா இருக்கும். வாசிக்கலாம். மார்க் 1:14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். 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 யோவான் காவலில் வைக்கப்பட்ட முன்பு இயேசு கலிலேயாவிலிருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு. என்ன சொல்றாரு? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அதுக்கு அடுத்து சொல்ற வார்த்தை மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். அப்ப சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு என்ன தேவைப்படுது? மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா தேவை. அப்படித்தான் மனம் திரும்பினா மாத்திரமே நாம் கேட்கிற அந்த சுவிசேஷம் விசுவாசிக்க முடியும். அது நம்மளுக்கு பலன் கொடுக்கறதா இருக்கும். அப்படி பலன் கொடுக்காதபடிக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க உற்சாகம் மிகுதியிலையோ, இல்ல ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க இவங்க சொன்னா நான் தட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. உண்மையான மனம் திரும்புதலோடு நம் சுவிசேஷ வசனத்தை நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா அப்படிங்கிறத நாம் நிதானித்து அறிவோம். ஏன்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்தா மாத்திரமே அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். வாசிக்கலாம். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக சீசர்களுக்கு இடத்துல நம்ம சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24:47 வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆமென். ஆமென். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 49 வசனம். 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். ஆமென். இந்த 2 வசனத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக சீசர் இடத்துல சொல்ற ஒரு காரியம். நல்லா நம்ம உலகத்துல நம்ம எடுத்தா கூட ஒரு மனுஷன் ஒரு சாதாரணமா ஒரு வெளிநாடு போறாங்க அப்படின்னா வீட்டுல உள்ள எல்லா விஷயத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு இந்தந்த விஷயத்துல மறந்துடாம செஞ்சிருங்க, இந்தந்த விஷயத்த செஞ்சிடுங்க, இந்த இடத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயத்த நம்ம சரி செய்து கொண்டுட்டு வெளிநாடு கிளம்புறத நம்ம பாக்குறோம். அல்லது அப்படின்னா யாராவது ஒருத்தர் மறிக்க போறாங்க அப்படின்னா பூமியில அவங்க கடைசியா யார் இடத்துல பேசினாங்க, என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேட்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். காரணம் என்ன? அவங்க கடைசியா என்ன வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையாவே அவங்க உள்ளத்துல இருதயத்துல இருந்து வர விஷயமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம். அப்படிப்பட்ட காரியம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருடம் வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு மரித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் சீசர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்து அவர் பரமேறி செல்லும் பொழுது அவர் சொன்ன கடைசி வார்த்தை மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். அதான் முக்கியம். சாரிய நாடுகள இந்தியா மாத்திரமில்ல உலகம் நாடுகள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு, அவருடைய பாவ மன்னிப்பை, அவர் மனம் திரும்புதல் காரியம், அவருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பும் சுவிசேஷமும் பரவுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதுன்னு சொல்றாரு. 49 வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? இதோ பிதா என்னிடத்துல அனுப்புனதை நான் உங்களிடத்துல அனுப்புறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தற்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் அப்படின்றார். இருங்கள் என்றார். அவர் இருந்த போது இவங்க சொன்ன வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன காரியங்கள் அப்படியே அவங்க செயல்படுத்துறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க காத்திருக்கும் பொழுது மேல் வீட்டு அறையில 120 பேர் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா
அளவு அவ்வளவு தைரியமாகவும், ஏன்னா நீங்க பேதுருவும் யோவானும் போய் தைரியமா அவங்க பேசுற வசனங்கள்லாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க முடவனை தேவாலய வாசல்ல இருக்கிற முடவனை எழுப்புறதும் சரி, அவர்களை துள்ளி குதிச்சு அவன் எழுந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம யூதர்கள் மத்தியில அவங்க அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற காரியமா இருக்கட்டும். இது எல்லா விஷயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப தேவன் கடைசியா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போன விஷயம் என்ன? மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்படும். இன்றைய நாள்ல நம் ஒவ்வொருவருக்கும் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷம் சொல்லுவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை அப்படின்னு பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கும் அதே கடமை தான் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரு? பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்க எல்லாரும் சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கணும். என் நாமத்தின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது லூக்கா 15:10 நம்ம வாசிக்கும் போது கூட அதை பார்க்க முடியும். அது போல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப ஒரு மனுஷன் மனம் திரும்பினா பூமியில சந்தோஷம் மாத்திரம் இல்லை, நம்ம சபைகள் மத்தியில சந்தோஷம் மாத்திரம் அல்ல, பரலோகமே சந்தோஷப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க இன்னொரு இடத்துல வாசிச்சாலும் இதே போல 15ஆம் அதிகாரத்துல இன்னொரு இடத்துல 7ஆவது வசனம் நினைக்கிறேன், அந்த இடத்துல வாசிக்கும் போது பரலோகத்தில் உள்ள இந்த இடத்துல தூதர்களுக்கு முன்பாக பரலோகம் சந்தோஷப்படும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடியும். அப்ப பரலோகமே சந்தோஷப்படுது. பூமியில அத்தனைக்கு நம்ம சபைகள்ல எல்லாரும் ஒரு பாவி ஒருத்தர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு புதிய மனுஷனா புது சிருஷ்டியா மாறும்போது அவ்வளவு சந்தோஷத்தை பார்க்கும். எப்படி அவர்களுக்கு ஒரு சத்திய சுவிசேஷ வசனங்கள் அறிவிக்கப்பட்டுதான் அவங்க அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்றாங்க. சோ நாம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை என்ன? நம்ம மேல விழுந்த கடமை என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு உண்டான காரியங்களை அவங்க பிரசங்கிக்க வேண்டும். தேவன் நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு நன்மைகள் செய்திருக்கிறார், அவர் நமக்காக என்ன செய்தார் அந்த பூமியில அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற பிள்ளையா இருக்கணும். சீசர்கள் ஊழியத்துக்கு அனுப்பும் போது கூட நீங்க படிச்சீங்க அப்படின்னா அநேக விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்லி அனுப்புறார்? மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமேன். ஆமேன். சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களுக்கு அனுப்பும் பொழுது தைரியமா நீங்க போய் பரலோகராஜ்யம் சமீபத்துக்கு பிரசங்கிங்க, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீங்கள். எதுக்குமே எந்த ஒரு ஆதாயத்துக்காக இல்லை, இலவசமாய் கொடுங்கள். நம்ம இந்த நம்முடைய ஊழியங்கள் ஒவ்வொரு சகோதரர்களும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு ஆதாயத்திற்காக நாம் செய்யறது கிடையாது. இலவசமாய் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பையும் சரி, அவருடைய வார்த்தையும் சரி, அந்த இலவசமாய் அதை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்லியிருக்காரு? கட்டளை என்ன? இந்த காரியங்களை பிரசங்கியுங்கள், இது கட்டளையான வார்த்தை. அடுத்து கொடுங்கள். இந்த வார்த்தை எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா கட்டளைக்கு உண்டான வார்த்தை. அப்போ வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். அப்ப நம்ம ஒரு வியாதியோடு இருக்கிறாங்க, நம்மள சொந்த பந்தங்களா இருக்கலாம், நம்மள தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்ம கேள்விப்பட்டவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க மேல நம்ம கேள்விப்பட்டுட்டு அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பிரதர், உங்க மேல நான் கை வச்சு ஜெபிக்கிறேன், தேவன் உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு விசுவாசத்தோடு கைகளை வைக்கும் பொழுது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவங்க சொஸ்தம் ஆவார்கள். இந்த வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப வியாதியஸ்தர் மேல கைகளை வைக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கார். நம்முடைய கையை பயன்படுத்தி இல்ல, நம்மை பயன்படுத்தி இல்ல, அவருடைய வார்த்தையை கொண்டு. அப்ப அந்த தைரியமா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பலனையும் கொடுத்துட்டாரு, அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு. ஊழியத்தை இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதை செய்யாம நம்ம தடை செய்யறோமா நாமே? அப்ப தைரியமா அவருடைய நாமத்தை கொண்டு எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை கொண்டு நாம் சொல்லும் பொழுது அந்த பிசாசு அது அந்த நாமத்திற்கு பயப்படும், நடுங்கும். இப்போ மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் அதை கொடுக்கணும் அப்படின்னு சீசர்கிட்ட சொல்றதை பார்க்கிறோம். நாம சத்திய சுவிசேஷத்தை கேட்கிறதை மாத்திரமல்ல, அதற்குண்டான கனி கொடுக்கிறவர்களா இருக்கும். நீங்க யோவான் சாணன் சொல்லும் பொழுது மனம் திரும்புதலுக்கு உண்டான கனி கொடுங்கள் அப்படிங்கிறாரு. கனி கொடுக்குதுன்னா வெறும் ஆவிக்குரிய கனியை மாத்திர சொல்லல, மனம் திரும்புறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான கிரியை செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க அடுத்தடுத்த வசனங்களை கூட பவுல் அதே விஷயத்த சொல்றதை நம்ம பார்க்க முடியும். நம்ம வாசிக்கலாம்.
சங்கீத புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென். ஆமென், ஆமென். அந்த காரியம் அவன் எப்படி நிக்குது அப்படின்னா, அவன் கண்களுக்கு முன்பாக நிக்குது. அவன் செய்த பாவத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யறத இந்த இடத்துல பார்க்கிறோம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரிக்கும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், ஒரு தவறு செஞ்சுட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளோ செயல்களோ செஞ்சுட்டேன் அப்படின்னா என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு தேவனிடத்துல முழுமையா என்னை அறிக்கை செய்கிறேனா, பாவத்தை அறிக்கை செய்கிறேனா? அப்ப அறிக்கை செய்யல அப்படின்னா இந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய மீறுதல் என்ன ஆண்டவரே, என்னுடைய பாவம் என்ன ஆண்டவரே, நான் அதை அறிக்கை செய்கிறேன், இதிலிருந்து நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிற பிள்ளையா இருக்கணும். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு முன்பாக என்ன நிக்குதுன்னு சொல்றாரு, பாவம் நிக்குதுங்கிறாரு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு. இதே வார்த்தையை நீங்க சங்கீத புத்தகத்துல இருந்து தான் அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி அந்த சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதே தாவீது கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்ல, ஆனா இப்ப அவருக்கு முன்னாடி என்ன நிக்குது, எனக்கு முன்பாக பாவம் நிற்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் நடு சுவராக தடையாக நிக்குது அப்படிங்கிறது நீங்க ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்ப பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் தடையா நிக்குதுங்கிறத அறிந்த தாவீது, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இந்த பாவத்தை நீக்கினா மட்டும் ஆண்டவரே நான் உம்முடைய தரிசிக்க முடியும், உம்முடைய வார்த்தை கேட்க முடியும், உங்க கண்களுக்கு முன்பாக நான் எந்தெந்த விஷயத்த நான் உம்முடைய கண் என்னை கவனிக்கும், என்னை பார்க்கும், எனக்கு பாதுகாப்பே அதுதான், நீங்க தான் எனக்கு ஆலோசனை சொல்ற தேவன். அப்படி நிறைய வார்த்தைகளை அவருடைய சங்கீத புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்முடைய பாவம், நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக நிக்கிறாரா இல்ல நம்முடைய பாவம் நமக்கு முன்பாக நிற்கிறதா? இதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படி இருந்தா உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே இந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் தடையா நிக்குது, இந்த பாவத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க, என்னை முற்றிலுமாய் இந்த மீறுதலை நான் அறிஞ்சிருக்கிறேன், இதை நான் அறிக்கை செய்யறேன். இந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்துல இரக்கம் பெறுவான். நீங்க நீதிமொழி புத்தகம் 28:13 நம்ம வாசிக்க முடியும். அப்ப தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு பாவம் தான் தடையா நிக்குது. அப்ப அந்த பாவத்தை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுவேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல தேவன் நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். எஸ்ரா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், அடுத்து 10வது அதிகாரம் 1-2 வசனம், 2-3 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. ஆமென். ஆமென். இந்த இடத்துல எஸ்ராங்கிற ஒரு தீர்க்கதரிசி அவரு ஜெபம் பண்றாரு. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். அவர் தான் விண்ணப்பம் பண்றாரு. ஆனா அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்கு உள்ளானவர்கள்
15ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் ஜெபிக்கிறாரு, ஆனா அவர் யாருக்காக ஜெபிக்கிறாரு? டோட்டல் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக சேர்த்து அவரோடு கூட தன்னையும் இணைச்சுதான் சொல்றாரு, நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்கு உள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல, நாங்க அதுக்கு தகுதியே இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு முன்னாடி நாங்க நிக்கிறதுக்கு. நாங்க எல்லாரும் பாவம் செஞ்சோம். என்ன பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வசனத்துல வாசிச்சோம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சாவே தெரியும். அந்நிய தேசத்துக்கு போய் புறஜாதி பெண்களை அவங்க அழகுள்ளவர்கள் கண்டு அவர்களை திருமணம் செய்துட்டு இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. இது தேவனுடைய பார்வையில ரொம்ப அருவருப்பான ஒரு காரியமா இருக்கு. தேவன் கண்டிக்கும் பொழுது இந்த விஷயத்த எஸ்ரா மன்னிப்பு கேட்கிறாரு. ஆண்டவரே, இந்த காரியம் தப்பு பண்ணிட்டோம், எங்க ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் ஜெபிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விண்ணப்பம் பண்றாரு. அதை அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், எஸ்ரா ஒருத்தர் தான் தாழ விழுந்து கிடக்கையில். இதை பார்த்துட்டு எல்லா ஜனங்களும், புருஷரும் ஸ்திரீகளும் எல்லாரும் என்ன செய்யறாங்க? மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு. அப்ப எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த காரியங்களை முழங்கால் படிட்டு நமக்காக ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க அத்தனை பேரும் அந்த காரியத்துல மனம் திரும்புறதை நம்ம பார்க்கிறோம். நாங்கள் தேசத்து ஜனங்கள் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். இதுவே அறிக்கை தான். எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்க பாவம் செய்தோம் அப்படிங்கிறதே வாயில அறிக்கை செய்யறாங்க. ஆகிலும் இப்போது இந்த காரியத்துல இன்னும் இஸ்ரேலுக்காக நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, நாங்க செய்த பாவத்திற்கு ஆண்டவர் எங்களை மன்னிப்பார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. நீங்க அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் போது அவங்க எல்லாரையுமே, அந்நியஸ்திரி அத்தனை பேரையுமே அவங்க விட்டுட்டு வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். தேவன் அதுக்கப்புறம் அவங்களை பாதுகாக்கிறதையும் அவங்களுக்கு மறுபடியும் வழி நடத்துறதையும் பார்க்கணும். அப்போ தேவன் இடத்துல ஒரு பாவம் செய்திருக்காரு, அது ஒரு மனுஷனோ இல்ல ஒரு காரியமோ தேவனுடைய சத்தமோ நம்மளுக்கு பாவம்னு உணர்த்தும் பொழுது நாம் உடனே அதிலிருந்து மனம் திரும்பும் போது தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவர்கள் மூலமாய் பேசி நமக்கு ஒரு வெளிப்பாடையும் ஒரு பாதுகாப்பையும் அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். யோனாக்கு எழுதின யோனா புத்தகம் நமக்கு தெரியும். அதுல 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். ஆமேன். ஆமேன். இந்த யோனா தீர்க்கதரிசியை குறித்து கூட கடந்த தியானத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா நிறைய விஷயத்தை தியானிச்சோம். இந்த இடத்துல இந்த 4வது வசனம் 5வது வசனத்துல யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, இதுதான் அவருடைய பிரசங்கத்தோட வேர்டு. என்ன சொல்றாரு? இன்னும் 40 நாள் இருக்குப்பா, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், 40 நாள் முடிஞ்ச உடனே நினிவே அழிஞ்சிரும் என்று கூறினான். இதுதான் அவருடைய அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், கடவுளுக்கு சொன்ன வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்க இந்த 4ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல நீங்க வாசிங்கன்னா எத்தனை மக்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னா 1,20,000 பேர் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப 1,20,000 பேர் அந்த இடத்துல என்ன செய்யறாங்களாம்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ரெட்டுடுத்துறது அப்படிங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்கிறதுனா நம்மை முழுமையாய் தாழ்த்தி தேவனிடத்துல மனம் திரும்புவதை குறிக்கிறதா. நான் இந்த விஷயத்தை தவறு செய்துட்டேன், நாங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை ரெட்டுடுத்தி, இன்னும் நீங்க இதை தாவீது பார்க்கலாம், இன்னும் யோபுவை பார்க்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காரத நம்ம பார்க்கணும். அவ எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சணல் நூல் ரெட்டை எடுத்து உடுத்தி கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? சாம்பல்ல அதை உட்கார்றத பார்க்க முடியும். அப்ப எது ரெட்டுடுத்தி அப்படிங்கிற வார்த்தை நீங்க பைபிள் எங்க பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதலை பார்க்க முடியும், அந்த இடத்துல ஒரு கீழ்ப்படுதலை பார்க்க முடியும், அந்த இடத்துல ஒரு தாழ்மையை காட்ட முடியும். தேவனுக்கு முன்பாக நாங்க ஒண்ணுமே இல்லை, நாங்க சாதாரண ஒரு சாம்பல், ஒரு தூசி, ஒரு குப்பை அப்படிங்கிறத அந்த இடத்துல வெளிப்படுத்துறத பார்க்க முடியும். ஆனா அந்த இடத்துல இப்படி செய்யும் பொழுது தேவன் எல்லா இடத்துலயுமே தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் எவனும் தன்னை தாழ்த்தப்படுவான் வசனம் சொல்லுது. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறாருங்கிற வசனத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா இடத்துலயுமே தேவனுடைய கிருபையை நம்ம பார்க்க முடியும். இப்பவுலுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, இந்த மனம் திரும்புதலை குறித்து அவர் எப்படிலாம் எவ்வளவு பிரசனங்கள் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனாலும் ஒரு சில வசனங்களை மாத்திரம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய்
அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஆமென். ஆமென். நம்ம யோவான் சாணனுடைய ஊழியத்துல இந்த வார்த்தையை நம்ம கவனிக்க முடியும். நீங்கள் மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரசங்க ஞானசானம் கொடுக்கிறாரு. மனம் திரும்ப வந்த பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கண்டிக்கிறத, நேரடியா கண்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்யறாரு, யூதர்கள் அவங்க பரிசேயர்கள் அவங்க எல்லாத்தையும் பார்க்கறத பார்த்துட்டு என்ன செய்யறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீங்க அப்படின்னு நேரடியா கண்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யோவான் சாணன் சொன்ன வார்த்தை என்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்பி இருக்கீங்க அப்படின்னா அதற்கு உண்டான செயல், அதற்கு உண்டான கிரியைகள் நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல வசனத்தை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல பவுலும் அதே விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் இடத்திலும் பின்பு புறஜாதிகள் இடத்திலும் நான் போய், அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அவர் ஊழியம் செய்யறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து புறஜாதிகள் மத்தியில அவர் ஊழியம் செய்ய கடந்து போறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஊழிய பாதை கூட நீங்க பைபிள்ல பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பவுலுடைய பிரயாணம் அப்படிங்கிறதுல 3 விதமான பிரயாணம், பல 1000 கிலோமீட்டர் கடந்து போறது நம்ம பார்க்க முடியும். புறஜாதிகள் பட்டணத்துக்கு அவர்கள் தேவனிடத்திற்கு யாரு, அந்த மக்கள் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். நீங்க மனம் திரும்புவது மாத்திரம் இல்ல, மனம் திரும்பிட்டீங்கன்னா அதற்கு உண்டான கிரியை என்ன, அதற்குண்டான செயல் என்ன அப்படிங்கிறத நீங்க செய்தா மாத்திரமே நீங்க உண்மையா மனம் திரும்பி இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவா அவர் புறஜாதிகள் மத்தியிலையும் யூதர்கள் மத்தியிலையும் அவர் பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க அப்போஸ்தலர் 20:21 சரி, தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லா பட்டணத்திலையும் அவர் மனம் திரும்புவதை குறித்து அவர் பிரசங்கித்திருக்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் அவர் பிரசங்கிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்கிறோம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். தீமோத்தேயுக்கு ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது எப்படி நீங்க ஊழியம் செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பவுல் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு, எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும். நம்ம பேசுறது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பைபிள் வசனம் நிறைய இடத்துல அதுக்கு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. வாக்குவாதம் செய்யறது உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் இல்லை அப்படின்னு பவுல் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். வாக்குவாதம் பண்ணி இயேசு கிறிஸ்துவும் எந்த இடத்துலையுமே சண்டையோ வாக்குவாதமோ பண்ணல. அவர் பேச வேண்டிய நேரத்துல பேசுறாரு. அந்த இடத்துல பேச வேண்டியது இல்லை அப்படின்னா அதற்கு பதிலே சொல்லாம அநேக நேரத்துல அவர் கடந்து போறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துலயும் ஊழியம் செய்யறதை கற்றுக் கொடுக்கிற பவுல் எப்படி சொல்றாரு, எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி, அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக தான் நம்முடைய வசனங்கள் இருக்கணுமே ஒழிய வேத வசனம் எனக்கு நிறைய தெரியும் அதை நான் காட்டணுங்கிறதுக்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்தணும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவர் நமக்காக என்ன செய்தார், பாவ மன்னிப்புனா என்னன்னு சொல்லணும், மனம் திருப்புதல்னா என்ன சொல்லணும், அவர் எப்ப வரப்போறாருங்கிறத சொல்லணும், இந்த பூமியில நாம எங்க நிக்கிறோம், நாம என்ன நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத அறிவிக்கணும். அதாவது சுவிசேஷ வசனங்களை நாம் தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதை அருளத்தக்கதாக நம்ம சொல்லணும். இன்னொரு இடத்துல நம்ம சொல்லும் போது கூட நம்ம வாசிக்கும் போது நாம் உபதேசத்தை குறித்து கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்போ சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் சத்திய வசனங்களை சொல்ல நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். பிசாசானவுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும், எவர்கள் தேவனை அறியாதவர்கள், சத்தியத்தை அறிந்தும் அது கண்கள் மறைக்கப்பட்டவர்களா இருக்கிறவர்களும் என்ன செய்யணும், அவர்கள் யாருனால மறைக்கப்பட்டிருக்காங்கன்னா பிசாசானவனுடைய செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற, பிசாசானவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா, மயக்கத்தோட இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது கிடையாது. என்ன சொன்னாலும் அவங்க வார்த்தை எதுவுமே அவங்க மைண்ட்ல, நமக்கே தெரியும் பூமியில ஒருத்தர் மயக்கத்துல இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு செய்தி சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. காரணம் என்ன, அவங்க சுய நினைவுல இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி சொல்ல முடியாது. அப்ப பிசாசின் பிடியில இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, மயக்கம் தெளிந்திருக்காங்க. அவங்க மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும், அவன் கண்ணிக்கு அந்த மயக்கத்துல இருந்து அவங்க வெளியே வரணும்.
சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கணும். அப்ப நம்முடைய உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? மறுபடியும் ஆண்டவர் சொல்ற விஷயம், சாந்தமாய் உபதேசிக்கிறது எதற்காக? அவர்கள் மயக்கத்திலிருந்து திரும்பும்படியாக, சத்திய சுபதேச வசனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய அன்பு என்ன, நமக்காக என்ன செய்தார், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு தயார்படுத்துவதற்காக, நித்திய ஜீவனுக்குள் நம்ம கடந்து செல்வதற்காக, இந்த நோக்கம் மாத்திரமே இருக்கணும். நம்முடைய சுவிசேஷ வசனங்கள்ல நம்ம சாந்தத்தோடு அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்யவும் உபதேசிக்கணும் அப்படின்னு கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அது தீமோத்தேயுக்கு மாத்திரம் அல்ல, இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ற நம் ஒவ்வொருவருக்காகவும் பவுல் சொல்றதை நம்ம பார்க்கணும். தேவ ஆவியான ஒரு உதவியோடு. நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பை குறித்தும் சுவிசேஷ ஊழியங்களை தேவன் நமக்கு எதுக்காக இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, மற்றவங்களுக்கு சத்திய சுவிசேஷ வசனங்களும் மற்றவங்களும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இதையெல்லாம் பார்த்த நாம தேவன் எப்ப வருவாரு அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது, அவரு அநேகர் சொல்ற விஷயம் என்ன, தேவன் இப்ப வராரு அப்ப வரான்னு சொல்லிட்டு தான்ப்பா இருக்கிறாங்க. ஆனா எப்போ வந்த பாடுங்க. அவர் ஏன் வரல, வர்றதுக்கு காலம் தாமதிச்சு கொண்டே போறார். அவர் வருகிற காலமும் நாட்களும் நம்ம எல்லாருக்கும் அவர் பைபிள் வசனத்தின் மூலமா வெளிப்படுத்திருக்காரு. நம்ம ஆராய்ந்து அறிந்தோம் அப்படின்னா, அவர் வரும்பொழுது நாம் தெளிவா நம்ம ஆராய்ந்து அறிந்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபம் ஆய்கொண்டே போவோம். தேவன் ஆயத்தம் ஆய்கொண்டே போவோம். நம்மை ஆயத்தம் ஆய்கிட்டு அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களா இருப்போம். அவ்வளவு கடைசி காலத்துல நம்ம நிற்கிறோம். வாசிக்கலாம் 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமேன் ஆமேன். அவர் தாமதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களையும் சேர்த்துதான் இந்த இடத்துல வசனம் சொல்றாரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல், அவர் கொடுத்திருக்கிறாரு, அவர் வருவேன், நான் எப்படி போறாரோ, நீங்க இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது அந்த தூதர்கள் 2 பேரும் வானத்தை எதுக்கு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல அவர் திரும்பி வருவார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும் செல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகள் சீசாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். இதோ உலகத்தின் முடிவு பிறந்து நான் உங்களுடனே இருக்கிறேன்ற. அப்ப எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிற தேவன் நான் திரும்பி வருவேன் அநேக இடத்துல வேத வசனங்களும் அவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய வருகை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறது மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சீசர்கள் கேட்கும் பொழுது அவர் விலாவரியா அவர் தெளிவா அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அவர் வருகையை நம்ம அறிந்திருக்கிற பிள்ளைங்க, நீங்க 2 தெசலோனிக்கு புத்தகத்துல நீங்க 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போதும் சரி, 1 தெசலோனிக்கு புத்தகத்துல வாசிக்கும் போதும் சரி, அவர் வருகை குறித்ததான எல்லா காரியங்களும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அதையெல்லாம் அறிந்திருக்கிறாரு. எப்ப வருவாரு அப்படின்னா, இன்னும் ஏன் வரல அவர் தாமதிக்கிறதுக்கு காரணம் நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒருவரும் கெட்டு போகாமல், இந்த இடத்துல கடவுளை அறியாதவங்க மாத்திரம் இல்ல, அறிந்தவங்க மாத்திரம்லாம் இல்ல, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அப்ப எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு விரும்பிதான் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கார். அவர் பொறுமையா அவர் நமக்காக காத்துட்டு இருக்கார். நாம எல்லாரும் எப்ப மனம் திரும்பி இன்னும் முழுமையா தேவனுக்கு பிரியமா நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்றாரு. அவர் வெயிட் பண்ணி கண்டிப்பா அவர் வர வேண்டிய காலத்துல சரியான நேரத்துல அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்துல அவர் செய்கிறவரா இருக்கிறார். அப்படிதான் பழைய ஏற்பாட்டிலையும் வசனம் சொல்லுது. அவர் தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவரா இருக்கார். சரியான நேரத்துல அவர் வருவார். அவர் வரும்பொழுது நம் கலைத்திரை பிள்ளை இல்லாதபடிக்கு பிழையற்ற பிள்ளையாய் நாம் மாறணும் அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். இறுதியா 10 கன்னிகையுடைய ஓமைகளை நம்ம பார்ப்போம். மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். ஆமென் ஆமென். அப்படியே 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சிருங்க. 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென் ஆமென். இந்த மத்தேயு 25ஆவது அதிகாரம் 1 வசனத்துல இருந்தே இந்த 10 கன்னிகையோட உவமையை நம்ம பார்க்க முடியும். நீங்க 24ஆவது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அவருடைய வருகை குறித்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்து 31ஆவது வசனத்துல இருந்து நீங்க அடுத்தடுத்து வாசிச்சீங்கன்னா பின்பு அவர் உவமையாக பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி சொல்லும் பொழுது 25ஆம் அதிகாரம் 1 வசனத்திலையும், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும்.
அப்படின்னு ஒரு 10 கன்னிகளுடைய ஓமையை நம்ம சொல்றது பார்ப்போம். இந்த ஓமை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓமையில 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் 5 பேர் புத்தி உள்ளவர்களாம். எண்ணெயை கொண்டு வந்திருப்பாங்க, 5 பேர் எண்ணெய் கொண்டு வராம இருப்பாங்க. மணவாளன் வரும்பொழுது அந்த எண்ணெய் இல்லாதவங்க, மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்ட உடனே அந்த எண்ணெய் இல்லாமல் அவருங்க என்ன செய்யறாங்க, நாங்க போய் உங்கள்ட்ட இருக்க எண்ணெயை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க போய் கடையில போய் வாங்கிக்கோங்க. மீதி இருக்க 5 கன்னிகை சொல்றது நம்ம பார்க்கிறோம். அந்த 5 கன்னிகை எண்ணெயை கடைக்கு வாங்க போயிருங்க நேரம் மணவாளன் இதோ வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்டு அவரு வந்த உடனே கல்யாண வீடு எப்படி இருக்குதான், வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்ப காலம் இருக்கும் பொழுதே தேவனை அறிகிற அறிவிலே நாம் ஒவ்வொருவரும் வளரும் பொழுது, ஒவ்வொருவரும் அவர் நம்ம கொடுத்திருக்க அந்த கனமான ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது நாம் புத்தியுள்ள கன்னிகையாய் நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். அப்ப நாம் எந்த காரியத்தையும் நம்ம ஆரம்பத்துல நம்ம பார்த்துருக்கோம், மனம் திரும்புதலுக்கு உண்டான கிரியை செய்யாதபடிக்கு, மனம் திரும்புதலுக்கு உண்டான கனி வெளிப்படுத்தாதபடிக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னா, புத்தி இல்லாத கன்னியாய் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னா வேதம் நமக்கு இந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு ஒவ்வொரு காரியமா வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கணும். அப்போ நாம புத்தியுள்ள கன்னிகையா அவர் வரும்பொழுது நாம் எண்ணெயோடு, மணவாளன் வரும்பொழுது இந்த மணவாட்டியாக மகிழ்ச்சியோடு அவருடைய பிள்ளையாய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் புத்தியுள்ள கன்னியை போல நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவராகி அவருடைய ஜீவனுள்ள மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது அவர் விரும்புகிற ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் நாம் எடுத்து அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கார். நாம் அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற பிள்ளையாய் நாம் ஒவ்வொருவரும் அவர் மாறுவோம், நாம் இருப்போம். அந்த விசுவாசத்துல கூட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு நம்மை நாமே சுத்திகரித்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் அவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் மாறும் பொழுது தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம இதுவரை கேட்ட இந்த வசனங்களை நாம் இருதயத்துல வைத்து நாம் ஒரு ஜெபம் செய்து இந்த நாள் கூடுகை நாம் நிறைவு செய்வோம். எங்கள் பரலோக தகப்பனே, பரிசுத்த பிதாவே, எங்கள் அப்பா தகப்பனே, இந்த நல்ல நாளில் கூட அப்பா எங்களோடு கூட நீ பேசிய ஒவ்வொரு வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, ஜீவனுள்ள மனம் திரும்புதல் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் நீங்க விரும்புறீங்க. ஆண்டவரே, செத்த கிரியைகள் நீங்களாகும் மனம் திரும்புதல் எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, அந்த இதிலிருந்து மனம் திரும்பி ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் அனுதின வாழ்க்கையில உமக்கு எது பிரியம், உமக்கு எது சித்தம், உங்களுக்கு பரிபூர்ணமான சித்தம் எது அப்படிங்கிறத நாங்க ஆராய்ந்து அறிந்து வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் மாற அப்பா ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க சுவாமி. தேவனே, எந்த நேரத்துல கூட தகப்பனே நாங்கள் எதாவது காரியங்கள் உமக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் வாழ்க்கையில சின்ன காரியமோ பெரிய காரியமோ இருந்தா அது தாவீது சொன்னது போல கர்த்தரை எங்களுக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அதே தாவீது அப்பா பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று அறிக்கை செய்தான். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட நாங்க அறிக்கை செய்யறோம் சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த காரியம் எங்களுக்கு முன்பாக பாவம் இருக்கிறதோ அந்த பாவத்தை நாங்க இந்த நாள்ல கூட முழுமையாய் முற்றிலுமாய் நாங்கள் அப்பா தேவனுக்கு முன்பாக நாங்கள் அறிக்கை செய்கிறோம் சுவாமி. நாங்கள் முற்றிலுமாய் உமக்கு அடிமையாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக நீங்கள் எங்களுக்கு விரும்புகிற எங்கள் ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா, நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனே, ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அப்பா எங்களை புது சிருஷ்டியாக புது மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியா எங்கள் ஒவ்வொருவரையும் மாத்துங்கப்பா. நீங்க வரும் பொழுது அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா குறைவுபட்டு போகாதபடிக்கு அப்பா எண்ணெய்கள் நிரம்பியவர்களாய் வேத வசனங்களை நிறைந்தவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தையும் அப்பா எங்கள் வேலை ஸ்தலங்களையும் சரி, நாங்கள் கண்களை காண்கிறவங்களும் சரி, எங்கள் நண்பர்களையும் சரி, ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளை, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் சாந்தமாய் உபதேசிக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தை நீங்க தாங்க தகப்பனே. அதுக்கு தேவையான எல்லா பலனையும் ஞானத்தையும் கிருபையும் வசனத்தையும் நீ கொடுக்க போறதுக்காக ஒரு விஷயம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல கூட நீர் பேசின ஒவ்வொரு வசனங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ்.